previous video la Astrometrica software registration and download பண்றது and configuration பார்த்தோம். இப்போ வந்து இந்த Astrometrica ஓட இன்டர்ஃபேஸ்ல ஒவ்வொரு ஐகானும் என்னென்ன வர்க் பண்ணுது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல்ல வந்து லோட் இமேஜஸ் இருக்கும். இந்த லோட் இமேஜஸ் கொடுத்து தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் இமேஜஸை வந்து லோட் பண்ணுவோம். ரெண்டாவது எடிட், இதில் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. இந்த ஆஸ்ட்ரோமெட்ரி கீழே இருக்கக்கூடிய ஐக்கான்ஸ் தான் மேலே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ஐக்கானை பார்த்துருவோம். செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸில் தான் வந்து நீங்கள் கன்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து கன்ஃபிகர் பண்ணுவீங்க. ரெண்டாவது டார்க் அண்ட் ஃப்ளாட் இமேஜஸ். இந்த டார்க் ஃப்ரேம்ஸ், ஃப்ளாட் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில டெக்னிக்ஸ் அண்ட் அது வந்து இந்த ஆஸ்ட்ரோ சர்ச் கேம்பெயினுக்கு எந்த ஒரு யூஸும் ஆகாது. இந்த ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா அப்படிங்கிறது இந்த ப்ராக்டிஸ் இமேஜ் செட்ஸ் அல்லது இந்த ஆஸ்ட்ரோமெட்ரிக்காவோட இந்த ஆஸ்ட்ராய்டோட ப்ராக்டிஸ் செட்ஸை மட்டும் அனலைஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் யூசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஐகான் ஃப்ளாட் அண்ட் டார்க் ஃப்ரேம்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது. மூணாவதாக இருக்கக்கூடியது லோட் இமேஜஸ். இதில் தான் வந்து இமேஜஸ் லோட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் இமேஜ் செட்ஸ் இருக்குது இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணியிருந்தோம். அதை வந்து லோட் பண்ணிக்குவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ நான் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் இமேஜ் செட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் செட்டை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா சாஃப்ட்வேர் போயிட்டு இந்த இமேஜ் செட்ஸ் வந்து லோட் பண்ணுவோம். இந்த மூணாவது ஐக்கான் இருக்கு இல்லையா, ஒரு ஃபோல்டருக்கு முன்னாடி பிளாக் கலர் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் டாட் இருக்கிற மாதிரி, அதுதான் லோட் இமேஜஸ். ஸோ இமேஜஸ் வந்து முதல்ல இப்போ லோட் பண்ணிக்கிறோம். எல்லா இமேஜையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்கணும். சில சமயம் ஒரு இமேஜை விட்டுடலாம். ஸோ ஒவ்வொரு இமேஜாக லோட் ஆக முடியும். ஸோ இதுதான் இமேஜ் செட்ஸ். நீங்கள் வாங்கக்கூடிய இமேஜ் செட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபோட்டோஸில் பார்க்குற மாதிரி ரொம்ப ஹை கிளாரிட்டியாக இருக்காது, இப்படி தான் இருக்கும் இமேஜஸ். ஏன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட்ஸ், அதை வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக வந்து நம்ம எடுக்க முடியாது. இந்த ஸ்டார்ஸ் இமேஜஸ், ஸ்பேன் ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து ரொம்ப ஜூம்டு இமேஜஸ்னால அதோட டேட்டா வந்து ரொம்ப கிளாரிட்டியெல்லாம் கிடைக்காது, இப்படி தான் இருக்கும். அண்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடியது வந்து டேட்டா ரிடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். டேட்டா ரிடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையும் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, ரெஃபரன்ஸ் ஸ்டார்ஸோடு அதை வந்து மேட்ச் பண்ணி ஸ்கையில் வந்து எந்த போர்ஷன் ஆஃப் ஸ்கை வந்து இது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ரிடக்ஷன். அது இந்த க்ரீன் கலரில் ஒரு கிராஸ் ஒயர் போட்ட மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா டேட்டா ரிடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆப்ஜெக்ட் ரைட் ஆன்சேஷன் டிக்ளினேஷன்லாம் இருக்கும். இதில் எதுவுமே நம்ம மாற்ற வேண்டியதில்லை. ஏன்னா இந்த இமேஜ் செட்லேயே இது எல்லாரோட டீட்டெயில்ஸும் இருக்கும். இதோட ரைட் ஆன்சேஷன் என்னது, டிக்ளினேஷன் என்னது, இது நார்த் ஹெமிஸ்பியரில் எடுத்ததா சவுத் ஹெமிஸ்பியரில் எடுத்ததா, அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது வந்து நம்ம ஓகேன்னு மட்டும் கொடுத்தா போதும். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டையும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய என்னென்ன நோன் ஸ்டார்ஸ் இருக்குது அப்படிங்கிற பேட்டர்னை வச்சு அது எந்த போர்ஷன் ஆஃப் ஸ்கையில் அது எடுத்தாங்க அப்படிங்கிறத மூலம் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஒரு இமேஜ் செட்டை அனலைஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ். ஸோ இதுதான் ஒரு இமேஜ் செட்டை அனலைஸ் பண்ண முடிய ஃபஸ்ட்டு ஆப்ஷன். ஸோ இதுதான் ஒரு இமேஜ் செட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். நல்ல நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ராக்டிங் ஆப்ஜெக்ட்ஸோட ப்ராசஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும், இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து டேட்டா ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்த டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ஸ், ரெஃபரன்ஸ் ஸ்டார்ஸ், இது எல்லாமே இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் ஸ்டார்ஸை நீங்கள் அப்படியே இந்த டேப் ஓரமாக வச்சுட்டு இந்த இமேஜில் ஒரு இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய டாட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டார் சுற்றி நிறைய டாட்ஸ் இருக்கும். இந்த ஸ்டார்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டார்ஸாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ டேட்டா ரிடக்ஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டேட்டா ரிடக்ஷனில் ஏற்கனவே பார்த்தது மாதிரி இது வந்து ஒரு ஸ்டார் பேட்டர்னை வந்து
கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராசஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலரில் இதில் வந்து நிறைய கலரில் ரெஃபரன்ஸ் ஸ்டார்ஸ் வந்து இது மார்க் பண்ணும். க்ரீன், எல்லோ, ரெட் அந்த மாதிரி. இதில் க்ரீன் கலர் வந்து பர்ஃபெக்டாக ரெஃபரன்ஸ் ஸ்டார்ஸ் வந்து மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டுது. சில சமயம் சில இமேஜஸில் வந்து க்ரீன் ஸ்டார்ஸே இருக்காது, ரொம்ப ரெட் அண்ட் எல்லோ அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் ஸ்டார்ஸ் இருக்கும். அது வந்து பேட் ரெஃபரன்ஸ் ஸ்டார்ஸ் வந்து கிடக்கும். இந்த இது வந்து எதுவும் அவ்வளோ ஒன்றும் கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. இந்த டேட்டா ரிடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நோன் ஆப்ஜெக்ட் ஓவர்லே அப்படிங்கிற ரெண்டாவது ப்ராசஸ் போகப்படும். இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு 2 ட்ரையாங்கிள் அது நடுவில் ஒரு சர்க்கிள், அது வந்து இன்வெர்ட் இமேஜ் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து இப்போ எந்த யூஸும் ஆகாது. கடைசியாக மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டேட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏற்கனவே ஒரிஜினல் இமேஜில் இருக்கட்டும், நம்ம அடுத்து நோன் ஆப்ஜெக்ட் ஓவர்லே அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போவோம். இந்த நோன் ஆப்ஜெக்ட் ஓவர்லே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதில் வந்து மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஏற்கனவே யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வந்து நம்மளோட டிஸ்கவரியாக வந்து மென்ஷன் பண்ண முடியாது. அதனால் இந்த நோன் ஆப்ஜெக்ட் ஓவர்லே அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே இதில் மூவிங் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா முன்னாடியே எதை யாராவது கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அதை வந்து இது பாயிண்ட் அவுட் பண்ணிடும். ஸோ அதான் இந்த நோன் ஆப்ஜெக்ட் ஓவர்லே. இந்த நோன் ஆப்ஜெக்ட் ஓவர்லே கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் இது வந்து லோட் ஆகும். அகெயின் இது வந்து ஒழுங்கான ப்ராப்பர் ஸ்பீட் நெட் இருந்துச்சுன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். இப்படி இல்லைன்னா நிறைய எரர் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கன்சர்னாக நல்ல ஸ்பீட் நெட் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சு இது பண்ணணும். ஓகே, இன்னொன்று ஆப்ஜெக்ட் ஓவர்லே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ரெட் கலரில் ஒரு ஆப்ஜெக்ட் இதில் வந்து அப்பியர் ஆகிருக்கும், ஒரு லேபிள். ஸோ இதுதான் ஒரு நோன் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து லோட் இமேஜஸ் கொடுத்ததுக்கப்புறம் நோன் ஆப்ஜெக்ட், அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட்டா ரிடக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நோன் ஆப்ஜெக்ட் ஓவர்லே கொடுத்துருக்கோம். அடுத்து இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து ஜூம் இன், ஜூம் அவுட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் அடுத்து இங்கே இருக்கு இல்லையா ஒரு பாக்ஸ் அண்ட் அதுக்குள்ளே ஒரு நம்பர், அது வந்து பிளிங்க் ஃப்ரீக்வன்சி. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐக்கான் வந்து பிளிங்க் இமேஜஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஏற்கனவே இதோட ப்ராசஸ் நல்லா தெரியும். இப்போது ஒரு ஆஸ்ட்ராய்டு மூவ் ஆகுது அப்படின்னா தொடர்ந்து அப்சர்வ் பண்ணி அது மூவ் ஆகிறத கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா 2 ரீசன். அது ரொம்ப சின்னது, அதோட மேக்னிடியூட் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் அது எந்த சைடு போகுது அப்படின்னு தெரியாது. ஏற்கனவே அந்த ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல தான் இருக்கா அப்படின்னு தெரியாது. தெரிஞ்சால் கூட அந்த இடத்துல அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிளிங்கிங் இமேஜஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஸ்கையில் வந்து ரேண்டமாக ஒரு போர்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸை ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி நம்ம மூவ் பண்ணி பார்க்குறோம். டக்குன்னு 4 இமேஜஸ் மூவ் பண்ணும்போது எந்த இமேஜஸில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இமேஜில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்டார்ஸ் வந்து நகராது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப பொறுமையாக தான் நகரும், அது நமக்கு தெரியாது. ஸோ அடுத்தடுத்த இமேஜஸில் ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் எடுக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் மட்டும் நகர மாதிரி தெரியும். சில சமயம் காமர்ஸ் இருக்கலாம், ஆஸ்ட்ராய்ட்ஸ் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். அண்ட் அந்த மாதிரி இந்த பிளிங்கிங் ப்ராசஸ் வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 4 இமேஜ், ஒவ்வொரு செட்லேயும் 4 இமேஜஸ் இருக்கும். ஸோ இந்த 4 இமேஜஸ் சேர்த்து வச்சு நம்ம பிளிங்க் பண்ணும்போது இந்த ஸ்டார்ஸோட பேக்ரவுண்டில் ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம பிளிங்க் பண்ண போகிறோம். இந்த பிளிங்கிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் தான் பிளிங்கிங் ஃப்ரீக்வன்சி. நீங்கள் அதை அதிகம் பண்ண சீக்கிரமாக அடுத்தடுத்த இமேஜ் வந்து ஸ்டாக் ஆகும். ஸோ 4 இமேஜஸ்க்கு அப்புறம் பிளிங்க் ஆகிறதுக்கு ஒரு புது டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பை வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு இன்வெர்ட் இமேஜஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இந்த இமேஜை இன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளாக்கோட பேக்ரவுண்டில் ஒயிட்டை கண்டுபிடிக்கிறத விட ஒயிட்டோட பேக்ரவுண்டில் பிளாக் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க, ஆனால் அந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்ட்டுமே இருக்காது. இது நிறையா தடவை நடக்கும். ஒரு இடத்துல ஒரு நோன் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க, ஆனால் அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் உங்களால் தெளிவாக கண்டுபிடிக்க முடியாது. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது தெரியும். இந்த இடத்துல இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது வந்து தெரியும். ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும்.
ஸோ இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் டிஸ்கவரியில் ரொம்ப முக்கியமான பார்ட்டு இந்த மூவிங் ஆப்ஜெக்டை மேனுவலாக நம்ம டிடெக்ட் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து 4 4x4 16 பேனல்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க 16 போர்ஷன்ஸ் இருக்கும். 1 2 3 4 1 2 3 4. இந்த 16 போர்ஷன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஏரியா, இந்த கிரே ஏரியா வந்து எதுவும் பண்ண முடியாது. அந்த இடத்த வந்து ஈஸியாக நம்ம செப்பரேட் பண்ணதுனால தான் நம்மளால் ஈஸியாக ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து நம்மளால் ஈஸியாக டிஸ்கவர் பண்ண முடியுது. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா 4x4 16 பார்ட்ஸாக இந்த ஒரு இமேஜ் ஆனது செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு 1x1 இருந்து நம்ம ஆரம்பித்து தொடர்ந்து ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம ஏதாவது மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத மேனுவலாக தேடிட்டு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பிளிங்கிங் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணிடுவோம். ஜூம் இன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஏதாவது மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம டிலீட் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் மேனுவலாக தான் பண்ணணும். ரொம்ப பொறுமையாக பார்த்தீங்கன்னா சில சமயம் பெரிய ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறது தெரியும். ஆனால் சில சமயம் ரொம்ப மெதுவாக தான் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ரொம்ப சின்னதாக இருக்கும் மேக்னிடியூட். ஸோ உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இல்லை. ஃபஸ்ட் தடவை நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மேனுவலாக டிடெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும். போக போக வந்து நீங்கள் ஈஸியாக ரொம்ப கம்மியான நேரத்துலேயே கண்டுபிடிச்சலாம். இங்கே பாருங்கள், செகண்ட் ஃப்ரேமில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? இங்கே நீங்கள் அதை கவனிச்சிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். இது வந்து தேர்ட் இமேஜ். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்ணுறது, பிளிங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறது, பிளிங்கிங்கை ப்ளே பண்ணுறது, அண்ட் அடுத்தடுத்த இமேஜுக்கு மேனுவலாக மூவ் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இமேஜில் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து நெக்ஸ்ட் இமேஜில் மூவ் ஆகுது. அடுத்த தேர்ட் இமேஜில் இங்கே, அதாவது ஒரு ஸ்டாருக்கு பக்கத்தில் போயிருக்கு, அதனால் நமக்கு தெரியல. அண்ட் ஃபோர்த்து ஃப்ரேமில் அது ஃப்ரேமை விட்டு வெளியே போயிடுச்சு, ஃபோட்டோ விட்டு வெளியே போயிடுச்சு. அதாவது இங்கே இருக்குது இந்த இடத்துல. ஸோ 2-3 தடவை அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகுது தெளிவாக தெரியுது. ஸோ இது வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட். இது வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்கலாம். அது எப்படி இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. காசியன் கிராஃப் வந்து ஸ்டடி பண்ணுறது, அதோட எஸ்என்ஆர் வேல்யூ, சிக்னல் நாய்ஸ் ரேஷியோ வேல்யூ கால்குலேட் பண்ணுறது, இது மாதிரி நிறையா இருக்குது. மெயினாக பார்க்கும்போது என்னென்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டோட மேக்னிடியூட் எல்லா இமேஜ்லேயும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் இமேஜில் இங்கே இருக்குது, 2வது இமேஜில் இருக்குது, 3வது இமேஜில் இருக்குது, 4வது இமேஜில் சின்னதாக தெரியுது. ஆனால் இந்த 4 இமேஜ்லேயுமே அதோட சைஸ் வந்து மோர் ஆர் லெஸ் சேமாக இருக்குது, ரொம்ப பெருசாக போகல. இந்த மாதிரி இருந்துட்டு திடீர்னு அடுத்த இமேஜில் மேலே இருக்கக்கூடிய ஸ்டார் சைஸுக்கு அது பெருசாகலை இல்லையா? ஸோ ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்குது. இது ஃபஸ்ட் டெஸ்ட். அதாவது 4 இமேஜ்லேயும் அது வந்து ஒரே மேக்னிடியூடில் இருக்கணும். 2வது, அது நேரான பாத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து நேராக தான் மூவ் ஆகுது. அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கேலோ ஒரு பென்சிலோ எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட ஆப்ஜெக்டோட பாத் வந்து ஆக்சுவலாக நேராக இருக்கும். அப்படி நேராக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் ஆஸ்ட்ராய்டாக கம்ப்யூட் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி மூவ் ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கர்வ்டு பாத்தில் மூவ் ஆகுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஆஸ்ட்ராய்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து நாய்ஸஸ் நிறையா இருக்குது இல்லையா? சில சமயம் ஃபால்ஸ் சிக்னேச்சர்ஸ் வரும். நாய்ஸஸே சில சமயம் ஆஸ்ட்ராய்டு மாதிரி தெரியும், மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது இந்த 2 முக்கியமான டெஸ்ட். அது 4 இமேஜ்லேயும் ஒரே மேக்னிடியூடில் இருக்கணும். 2வது, அது ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டெஸ்ட். இதுக்கப்புறம் இந்த இமேஜஸை வந்து எப்படி நம்ம எம்பிசி ரிப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.